அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தௌஹீத், இஸ்லாத்தினுடைய ஆணிவேரே இந்த தௌஹீத் தான். அதாவது அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவன் இருக்கின்றான். அந்த ஏக இறைவனை நாம் அரபியில் அல்லாஹ் என்போம். அந்த அல்லாஹ்வுக்கே முற்றிலும் அடிபணிந்து கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்வதைத்தான் தௌஹீத் தன்னுடைய மூல ஆதாரமாக கொண்டுள்ளது. இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இன்று வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் உலகம் அழியும் வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஓரிரை மக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் முடிவடைய போவதில்லை. அந்த வகையில நாம வாழக்கூடிய இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில பல தௌஹீத் அமைப்புகள் இருக்கின்றன. தூய தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்லணும், அதன்படி மக்களை வாழ அழைக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில இன்று நாம் ஒரு முக்கியமான அமைப்பு ஒன்றின் பொதுச் செயலாளர் அவர்களை அறிந்ததும் அறியாதும் நிகழ்ச்சிக்கு அழைத்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உங்களை ஒரு 11 வருஷ காலமா தெரியும். இந்த தௌஹீதுடைய பயணம் எப்படி இருந்தது, அதுல சந்தித்த ஏற்ற இலக்கங்கள் எல்லாம் உங்களோட கூட இருந்து பார்த்த அனுபவம் எனக்கு உள்ளது. நீங்க சொல்லுங்க, இந்த தௌஹீதுடைய உங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? பொதுவா சொல்லணுமே இருந்தா, நாம் எல்லாருமே ஷிர்க்குடைய வாசல்ல நின்று கொண்டிருந்தது. தௌஹீத் என்ற ஒளித்தான் எங்களை எல்லாம் வந்து காப்பாத்தினது. எல்லாத்துக்குமே ஷிர்க்குடைய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எப்படி இருந்ததா? அதாவது நான் ஆரம்பத்துல இந்த ஏகத்துவ கொள்கை எப்ப ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா 2001ஆம் ஆண்டு கால பகுதியில தான் ஏற்றுக்கொள்றேன். நான் 99வது ஆண்டுல O லெவல் எக்ஸாம் எழுதி A லெவல் எக்ஸாமுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு சகோதரர் ஒருவர் வந்து அறிஞர் PJ அவர்களுடைய இஸ்லாத்தில் தனி மனித வழிபாடு என்ற ஒரு கெசட் ஒன்றதாரு, அதை கேளுங்க. அப்ப அதை நான் கேட்கிறேன். கேட்கும்போது நாங்க ஏற்கனவே பல மார்க்க விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடோட தான் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருந்துச்சு. உதாரணமா சொல்றதா இருந்தா, உங்களுக்கு தெரியும் அகதியா ஞாயிறு பாடசாலை, அதுல நான் ஒரு ஆசிரியராக கொம்பனி தெருவுல கற்பித்து கொண்டிருந்த நேரத்துல மார்க்க ரீதியாக ஏனைய ஆசிரியர்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறத விட நாங்க கொஞ்சம் தேடி ஆதாரபூர்வமா சொல்ல நினைக்கிறவங்க. இப்ப அந்த மைண்ட் செட் ஏற்கனவே எங்களோட மனசுல இருந்ததுனால இந்த அறிஞர் PJ அவர்களுடைய இஸ்லாத்தில் தனி மனித வழிபாடு என்ற அந்த கெசட்டை வந்து ஒரு சகோதரர் ஷரஃப்தீன் அவர்கிட்ட பேர், தௌஹீத் சிந்தனை ஆரம்பத்துல கொம்பனி தெருவுல பிரச்சாரம் செய்ததுல ஒரு முன்னிலை வகித்த ஒரு சகோதரர். இன்றும் அந்த பிரச்சாரம் அவரால் முடிஞ்ச அளவுல செய்தாரு. ஆனா அரசியல் துறையில இருக்கிறார். அப்ப அவர் அந்த கொண்டு வந்து தந்து அந்த கெசட்டை வச்சு கேட்ட நேரத்துல உண்மையில மெய் சிலதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நாங்க எதை மார்க்கம் என்று பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த மார்க்கம் இந்த இடத்துல இருக்குது என்றது வந்து உண்மையிலே மெய்சிலிருந்து அந்த திரும்ப திரும்ப அந்த கெசட்டை எத்தனையோ தடவை கேட்டு உடனடியாக சகோதரர் ஷரஃப்தீன் அவர்கள் அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஆதாரம் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆதாரம் கேட்கணும்ன்றதுதானே அடிப்படை. அவரும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க நேரத்தில் அதுல ஈர்க்கப்படுது. என்றாலும் நாங்க அந்த நேரத்துல ஒரு DA தாருல் அர்க்கம் சிந்தனையில அந்த மார்க்கத்தை படிக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், சீர்திருத்தம் செய்யணும் என்ற அந்த சிந்தனையும் இருந்துச்சு. இந்த நேரத்துல 2001ஆம் ஆண்டு அறிஞர் PJ அவர்கள் இலங்கைக்கு வர்றாரு. வந்து ஜூலை மாசம் ஒரு மாநாடு நடக்குது. ஜூலை மாசம் 21ஆம் தேதி பரகாதெனியாவில் ஒரு மாநாடு நடக்குது. அவர் வாரது BMICHல ஒரு விவாதத்துக்கு. அகலு சுன்னத் வல் ஜமாத் என்போர் யார் விவாதத்துக்கு தலைப்பு. ரொம்ப பரபரப்பான ஒரு விவாதம். இலங்கையில முக்கியமான மூத்த ஆலிம்கள் அறிஞர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆலிம்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. அந்த விவாதத்துக்கு பாஸ் கிடைக்கல. என்றாலும் அந்த விவாதத்தை வந்து நாங்க வீடியோவாக ஒரு மர்கஸ்ல மட்டக்குழியில JSM மர்கஸ்ல இருந்து பாக்குறோம். எதிர்த்தரப்பு என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க, அதுக்கு அறிஞர் PJ அவர்கள் என்ன ஆணித்தரமான பதில் சொல்றாரு. அதே மாதிரி அறிஞர் PJ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து முழுமையான பதில் போகாததை பார்த்து திரும்பவும் மெய்சிலிருக்க ஆரம்பிக்கிறோம். நாங்க ஏதோ ஏற்கனவே நம்மளோட உலமாக்கள் என்று யாரை ஏற்றுக்கொண்டு இருந்தோமோ அவங்க கிட்ட இருந்து சரியான அடிப்படை ஒன்று தெளிவா வருது இல்லை என்றதை புரியும் போது இப்ப டபுள் கன்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த ஜூலை மாசம் 21ஆம் தேதி அறிஞர் PJ அந்த மாநாட்டுல ஒரு பயான் நிகழ்த்துறாரு. அதுல காரசாரமாக DA சிந்தனைக்கு அடி விழுது. கொஞ்சம் ஆத்திரமும் வருது. என்ன இவர் இப்படி ஏசுவாங்க, ஆதாரங்கள் அள்ளி வீசுவார். அள்ளி வீசி அது அவர் சொல்றாரு. அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தராவி 8-20 சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்படுது ஒரு பள்ளிவாசல்ல. அப்ப அசனுல் பன்னா கிட்ட வந்து முடிவு கேட்ட நேரத்துல அவர் 8 தொலை வேண்டாம் 20 தொலை வேண்டாம் பள்ளியை மூடன்ட்டாராம். ஒட்டுமா வரல, இது சுண்ணத்து, சர்ச்சை பண்ணாதுன்னு சொல்லி பள்ளியை மூடன்ட்டாராம். இந்த நேரத்துல தொலை வேணாம் பள்ளியை மூடிருங்கன்னு சொன்னது வந்து இவர் அப்ப கேட்பாரு, எவன்டா அசனுல் பன்னா, இதை சொல்றதுக்கு இவன் யாரு? மார்க்கத்துல ஆதாரத்தை காட்டி முடிவெடுப்பீங்களா அல்லது வந்து பள்ளிவாசல்ல சுண்ணத்தை நிலைநாட்டாம தடுப்பீங்களா என்று கேட்டதும் கொஞ்சம்
சிந்தனையை தூண்டுது. இறுதி கட்ட இது 3வது சந்தர்ப்பம், அதுலயும் வந்து சிந்தனை தூண்டப்படுது. 4வது சந்தர்ப்பம் என்னன்னா கடைசி முடிவு எடுக்கிறதா இருந்தா நாங்க இஹ்வானுல் முஸ்லிமீன்ல அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஏற்றுக்கொண்டது உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும் அறிஞர் பிஜே அவர்களுக்கும் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் கொம்பனி தெருல ஒரு பகுதியோட தான் நடக்குது. எங்களுக்கு கலந்து கொள்ள கிடைக்கல, ஆனா கெசட் வருது. அதுல பையத் சம்பந்தமா இவர் கேட்கிறார் அறிஞர் பிஜே அவர்கள் உஸ்தாத் மன்சூரிடம், உங்களோட இயக்கத்துல ரகசிய பையத் இருக்குது. அப்ப அவர் சொல்ற, நாங்க பையத் எதுவும் எடுக்கல, உறுதிமொழியோடு தான் எடுக்கிறோம். அறிஞர் பிஜே சொல்லுவாரு, உறுதிமொழிக்கு அரபுல பையத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி எட்டு இதுக்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் கேட்ட நேரத்துல அவர் என்ன பதில் கொடுப்பாருன்னா, அப்படி தலையில வந்து கையை வச்சு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, மருந்து மாத்திரை சாப்பிடணும், சபையை கலைச்சு கொள்வோம் என்றாரு. இது நாங்க எதிர்பார்த்த நம்ம தரப்புல நாங்க பெரிய அறிஞரா யோசிச்சவர்கிட்ட இருந்து வரக்கூடாத பதிலே என்றதை நினைச்சு இது சரிப்பட்டு வராது. அப்ப நாங்க ஒரு முடிவு காணணும். அந்த வீடியோவை பார்க்கும் போதே சகோதரர் சரஃப்தீன் அவர்களும் உசைன் என்று சொல்லி இன்னொரு சகோதரர் இருந்தார் கொம்பனித்தர்ல, அவர் கம்பல சகோதரர் கொம்பனித்தர்ல இருந்தாரு. அந்த 2 பேரோடையும் நான் ஒரு சபதம் இடுறேன், உஸ்தாத் மன்சூர் அவர்களிடம் அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த கருத்துக்கள் மேலோங்கும் என்று சொன்னால் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தோல்வி அடைவார் என்றார் அந்த பேச்சுவார்த்தையில. இன்ஷா அல்லாஹ் இலங்கை களத்துல இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒருவராக நான் இருப்பேன் என்று சொல்றேன். நான் சொல்லிட்டு தான் பாக்குறோம். அப்ப அந்த வீடியோலாம் கம்பல வச்சுதான் பாக்குறோம். அப்ப முடிவெடுத்தட்டும், சத்தியம் இந்த இடத்துலதான் இருக்குது, அறிஞர் பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியம் இருக்குது என்று சொல்லிதான் தௌஹீத பிரச்சாரம் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வாரம். அதுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு கிண்ணியா பள்ளிவாசல் திறக்கப்படுது. தௌஹீத் அமைப்பூடாக ஜமியத்து சபாபுடைய ஏற்பாட்டுல தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அதிலே நான் சொல்றேன், நான் ஏன் டிஏ விட்டு விலகி வந்தேன் என்ற ஒரு வீடியோ கூட அதுல முதல் தடவை பேசப்படுது. அதோட நாங்க முதலாவது வந்து பார்த்த இடம் வந்து மல்லிகாராம பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் தவா சென்டர் 459 மல்லிகாராம பக்கத்துல. அதுதான் பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் இருக்குது, ஸ்கூலேனும் இருக்குது. இதுக்குள்ள உள்ள பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியல. என்றாலும் அந்த பள்ளிவாசலுக்கு நாங்க தொடர்பாகிறோம். சகோதரர் வஸ்லி நிசார் அவர்களோட தொடர்பாகிறோம். அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கர், நிறைய களப்பணி ஆற்றுவார். தலைமைத்துவத்துக்கு தகுதியான பண்புகள் நிறைய இருக்குது. இப்ப மாற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க கண்டதை சொல்றேன். அவரோட இணைஞ்சு இந்த பள்ளிவாசலை நாங்க ஹயாத்தாக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்துதான் ஆரம்பத்துல நாங்க உருவாக்குற தாவா அமைப்பு இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி, இக்ரா இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி. அதுல சகோதரர் உஸ்தாத் அஸ்மி அஹியா அவர்கள் மாற்று மதம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நடத்தி அதுல நாங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமா ரொம்ப தீவிரமாக அந்த மாற்று மதம் சம்பந்தமாக, பைபிள் சம்பந்தமாக, இந்து வேதங்கள் சம்பந்தமாக, பௌத்த மதம் சம்பந்தமாக ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா 2001-2 காலப்பகுதியில் குறுகிய காலப்பகுதியில இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு நாங்க இணைஞ்சு அப்படி ஆரம்பிச்ச தாவா பணிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு